Chapter number 3, Information System and Technology. Information System and Technology. What is information? Okay, right. Data is a raw fact. Data is a raw fact. Information is the processed data. Information gives a meaning. Data gives a fact. Understood? Data is a raw fact. Information is a processed data. Information gives meaning. Okay, next. System. What is system? System என்னமா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். டைஜஸ்ட் சிஸ்டம்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேனே, புரியல? ஃப்ளோ ஆஃப் டேட்டாவா? இல்ல, இட்ஸ் அ ப்ராசஸ். ஓகே, நிறைய ப்ராசஸ் கோஆபரேட் பண்றது தான் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ரைட். ரிலேட்டட் எலிமெண்ட்ஸ் when they cooperate with each other to reach a common goal. Related elements when they cooperate with each other to reach a common goal. For example, human digestive system. என்ன ஆறுது? இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். கரெக்டா? ஃபீட்பேக் இருக்குமா? ஆமா, ரொம்ப காரமா சாப்பிட்டா அடுத்த நாள் ஃபீட்பேக் இருக்கும்ல. ஓகே, அதனால நம்ம கண்ட்ரோல்டா சாப்பிடணும். ஸோ ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக், கண்ட்ரோல். இதுதான் ஒரு சிஸ்டம். மறக்கவே கூடாது, சிஸ்டம்னாலே இதுதான். ஸோ இன்புட்டுக்கு ஒரு எலிமெண்ட் இருக்கும், ப்ராசஸிங்க்கு ஒரு எலிமெண்ட் இருக்கும், அவுட்புட்டுக்கு ஒரு எலிமெண்ட் இருக்கும், ஃபீட்பேக்கு ஒரு எலிமெண்ட் இருக்கும். ஓகே, இது எல்லாம் கோஆபரேட் பண்றது தான் சிஸ்டம். நெக்ஸ்ட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எழுதிட்டியா? இட்ஸ் a combination of இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா மனுஷன் ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணுவான். கரெக்டா? இன்புட் கொடுக்குறது யார் இருப்பா? மனுஷன் இருப்பான். ஓகே, ஸோ பீப்புள். அப்புறம் அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர், அது மூலியமா தான் அவன் ஃபீட் பண்ணுவான். கரெக்டா? அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், அதுக்கு ஒரு நெட்வொர்க். புரிஞ்சுதா? இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ people bracket to give input, hardware system bracket computer system, okay, to feed the input, software to process, again hardware, say ஒரு drive மாதிரி இருக்கும் வெச்சுக்கோங்க, hard disk, okay, அதுல அவுட்புட். ஓகே, அதுல சேவ் ஆகி நீ பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா, அப்போ பிரிண்டர். ஸோ இதெல்லாம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கலந்துருக்கும். ஸோ மனுஷன் இன்புட் கொடுப்பான், இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்ற அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். மனுஷங்க கொடுக்கறதையும் அவுட்புட் கொடுக்கறதையும் வாங்குறதுக்கு நிறைய கேபிள்ஸ் வேணும், இல்லைன்னா ஒய்ஃபை வேணும். கரெக்டா? அதுக்கு நெட்வொர்க். ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்றது இந்த 3 காம்பனன்ட். ஒன்று
people for input, hardware and software for processing and output, and network for connection. புரிஞ்சுதா? basic activity of information system. Basic activity of information system. என்ன பண்ணும் சிஸ்டம்? அது வந்து அனலைஸ் பண்ணும். ஓகே, டிசிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆபரேஷன் கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட மெயின் அப்ஜெக்டிவ். அனலைஸ் த ப்ராப்ளம், help in making decision, operation control. சரியா? அடுத்தது characteristics of information system. Characteristics of information system. See, எல்லா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்குமே ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். சரியா? So point number 1, it has an objective. ஒரு சிஸ்டம்க்கும் ஒரு சப்சிஸ்டம் இருக்கும். ஓகே, சோ ஒரு சப்சிஸ்டம் ஃபெயில் ஆனாலும் சிஸ்டமே ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் ஃபீட்பேக்லாம் இருக்குல்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்தாலும் எல்லா இடத்துலையும் அடி வாங்குமா? சி, உனக்கு பல்லுல லைட்டா வலின்னு வச்சுக்கோ, உன்னால சாப்பிட முடியாது. உனக்கு தொண்டையில புண்ணுனா முழுங்க முடியாது. ஸோ பல்ல வலி இல்லை, ஆனால் தொண்டையில புண்ணு இருக்கு, சாப்பிட முடியாது. சில டைம் வந்துட்டு வயிற்றுல புண்ணு இருக்கும், சில டைம் வந்து அஜீரணம் ஆயிடும். ஸோ ஒரு சிஸ்டம்ல பல சப்சிஸ்டம் இருக்கு. ஒரு சப்சிஸ்டம் ஃபெயில் ஆனாலும் சிஸ்டமே ஃபெயில் ஆகும். இது வந்து அந்த சிஸ்டம், அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஈவன் பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் மெனி சப்சிஸ்டம். சி, இப்போ நீ டைஜஷன் வச்சுக்கோங்க, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. கம்பஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அது இன்டெஸ்டைனுக்குள்ள போகணும், கரெக்டா நிறைய ப்ராசஸ் இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆனாலும் காலி. இப்போ அப்பண்டிசிஸ்ன்னு வாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன் ப்ராப்ளம், ஆனால் உனக்கு ஸ்டொமக் பெயின் வரும். ஓகே, அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சதை வளர்ந்துடும் இன்டெஸ்டைன்ல, அது வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தும் ஒன்று. புரிஞ்சுதா? ஸோ ரைட். ஸோ எல்லா சிஸ்டமுமே இன்டர் கனெக்டடா இருக்கும். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னாலே என்னது? ஆல் சிஸ்டம்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட். ஈவன் இஃப் ஒன் சப்சிஸ்டம் ஃபெயில்ஸ், த என்டையர் சிஸ்டம் வில் கொலாப்ஸ். ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் நோக்கி ஒர்க் பண்ணும், எல்லாம் ஒத்துமையா இருக்கும். ஒன்று பிரச்சனை ஆனாலும் எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும். ஸோ அதனால என்ன பண்ணணும்? தேர் ஷுட் பி அ ப்ராப்பர் இன்டராக்ஷன் பிட்வீன் ஆல் தி சப்சிஸ்டம். There will be a proper interaction. There should be a proper interaction between all subsystem. Next, computer system. Computer system consists of what? Dash and dash. Hardware and software. Right. Computer system, it consists of hardware and software. Hardware na, it's a tangible one, like monitor, keyboard, printer, hard disk. Hardware la we have input device, processing device, output device, storage device. Correct? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் நடத்த மாதிரி இருக்கு. ஸோ இன்புட் டிவைசஸ்ல தான் உனக்கு வந்து என்ன ஆகும்? கீபோர்டு, மானிட்டர் வரும். ஓகே, அவுட்புட்லேயும் மானிட்டர் வரும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் டிவைஸ் என்ன வரும்? சிபியூ. கரெக்டா? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அப்புறம் ஏஎல்யூ, அரித்மெட்டிக்கல் லாஜிக்கல் யூனிட்.
கால்குலேட்டர்ல கூட நீ ஏஎல்யூ பார்த்துருக்கியா? அந்த பிளாக் கலர்ல அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கும், அந்த சின்ன பிளாக் கலர்ல ஒரு சிப் இருக்கும். அதுதான் ஆக்சுவலி கால்குலேட்டர் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ஸ், கேட்சி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? அதான் அந்த ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் ப்ராசஸ் பண்ணும் நம்ம டேட்டாவை. ரெஜிஸ்டர்ஸும் இதுதான், ப்ராசஸிங் தான். ஏன்னா அது பேர் ஸ்பூலிங்னு பேர். இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன், அது வந்து கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்டர் போகிற டைம் இருக்கும்ல. ஏன்னா பிரிண்டரில் உனக்கு ஸ்டோரேஜ் இருக்காது, கம்ப்யூட்டர்லேருந்து வெளில போயிடுச்சு. அப்போ டெம்பரரி அதை எங்கேயா ஸ்டோர் பண்ணணும்ல, அது பேர் ரெஜிஸ்டர்ஸ்னு பேர். இப்போ ஒன்றும் இல்லை, உன் ஃபோனில் ஒரு டேட்டா இருக்கு, அதை வந்து நீ வந்து உன் கம்ப்யூட்டரில் ஒரு டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி பார்க்குறல்ல. ஓகே, அந்த இன்பிட்வீன் கேப் பேர் ஸ்பூலிங். உன் கம்ப்யூட்டரில் ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் ஒன்று கிரியேட் ஆகும், அது ஃபோன்லேருந்து அந்த டெம்பரரி ஸ்டோரேஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ப்ளே பண்ணும். அது ஃபோன்லேருந்து டேரெக்டாக ப்ளே பண்ணாது. அந்த ஒரு செகண்ட், சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. நீ வந்து ஹார்ட் டிஸ்கில் ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சுக்கோ. உங்கள் வீட்டில் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது, நீ அதை ஓப்பன் பண்ணியிருக்க. இப்போ ஹார்ட் டிஸ்கை பிடுங்கிடு, எக்ஸல் ஃபைல் போயிடுமா இருக்குமா? இருக்கும். நீ ஓப்பன் பண்ண எக்ஸல் ஃபைல், நான் சொல்றது கேளு, நீ ட்ரை பண்ணி பாரு. ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற எக்ஸல் ஃபைலை நீ ஓப்பன் பண்ணு, உன் சிஸ்டம்ல ஓப்பன் பண்ணுவே. இப்போ ஹார்ட் டிஸ்கை பிடுங்கிடு, அது இருக்கும். ஆனா அது சேவ் பண்ண, அது நீ வந்து நீ கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா அது எங்க சேவ் பண்ணணும்னு கேட்கும். இதே அந்த ஹார்ட் டிஸ்க் அங்கே இருந்துச்சுன்னா அது அதுலேயே போய் சேவ் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஒரு டெம்பரவரியா உங்க சிஸ்டம்ல ஒரு ரெஜிஸ்டர்னு அது கேட்சின்னு சொல்லுவாங்க. அதனால தான் டெம்ப் ஃபைல் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகும். நீ எப்பயுமே ஓப்பன் பண்ணினா, நீ ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ண பக்கத்துலேயே ஏதோ ஹேஷ் ட்ரிக்கு டாலர் சிம்பிள்லாம் போட்டு இன்னொன்று ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். நீ பார்த்துருக்கிய அது எப்பயாவது? ஓகே, அதுக்கப்புறம் அது ஆக்சுவலி என்னன்னா டெம்பரவரியா ஸ்டோர் ஆகிற ஃபைல் அது. நீ கம்ப்யூட்டர்காரங்கிட்ட போயிட்டு என் கம்ப்யூட்டர் ஸ்லோவா ஆயிடுச்சு அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், டெம்பரரி ஃபைலை டெலிட் பண்ணிக்கலான்னு கேட்பான். உடனே நீ என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ் அடிப்பேன். அப்புறம் டெம்ப் இன்னொரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை போயிட்டு க்ளீன் பண்ணி விட்டு வருவேன். அப்புறம் இந்த சி கிளீனர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதை நீ போடுறல்ல, அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி டெம்பரரி ஃபைல்லாம் போய் டெலிட் பண்ணிட்டு வருது. உன் கம்ப்யூட்டர் ஸ்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவுதான். இதனாலலாம் ஸ்பீட் ஆகிடாது, இதனாலையும் ஸ்பீட் ஆகும். இதுதான் ரெஜிஸ்டர்ஸ். அடுத்தது அவுட்புட், மானிட்டர், ஸ்பீக்கர், பிரிண்டர். ஸோ ஸ்பீக்கர், பிரிண்டர், மானிட்டர். ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜ், ROM, ROM, read only memory. அப்புறம் RAM, what is RAM? Random access memory. Cache, இதெல்லாம் internal temporary memory. அடுத்தது hard disk. ஸோ இந்த RAM, கேட்சி எல்லாம் பிரைமரின்னு சொல்லலாம், ஹார்ட் டிஸ்க செகண்டரின்னு சொல்லிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட், இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக் மெமரி, டைனமிக் மெமரின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் மெமரி பார்த்தீங்கன்னா பவர் இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். பவர் போச்சுன்னா அது ஆஃப் ஆகிடும், அதில் இருக்கிற மெமரி எல்லாம் டெலிட் ஆகிடும். ஸோ SMPS சப்போர்ட்டில் அது நடக்கும், சிஸ்டம் மெயின் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் எதுக்காகனா, சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேர் என்ன செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இப்போ கை கால்லாம் ஹார்ட்வேர்னு வச்சுக்கோ, மூளை வந்து சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோ. இந்த மூளை என்ன பண்ணும், கை கால் என்ன செய்யணும்னு சொல்லும். அதை கனெக்ட் பண்றது தான் நெட்வொர்க், நர்வ் சிஸ்டம். புரியுதா? ஸோ சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், இட் இன்ஸ்ட்ரக்ட் வாட் தி ஹார்ட்வேர் ஷுட் டூ. அடுத்தது
சாஃப்ட்வேர்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎஸ் சொல்லுவாங்கல்ல, விண்டோஸ் ஓஎஸ், லினக்ஸ் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படின்னுவாங்கல்ல, அதுதான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது என்ன பண்ணும்னா உன் ஹார்ட்வேர் கூட இன்டராக்ட் பண்ணும். எதுக்காக? இன்புட் வாங்குறதுக்காக. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வில் இன்டராக்ட். பாயிண்ட் நம்பர் 1, இன்டராக்ட் வித் ஹார்ட்வேர். மவுஸ் யூஸ் பண்றியா, எதர் நீ டச் பேட் யூஸ் பண்ணு, மவுஸ் யூஸ் பண்ணு, ஏதோ ஒன்று. அது ஆக்சுவலி என்ன அப்படின்னா GUIன்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னுவாங்க. இப்போ முன்னாடி எல்லாம் ஒரு மவுஸ்லாம் கிடையாது. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மவுஸ்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 30 40 வந்திருக்கும். ஓகே, ஒரு 1990s வச்சுக்கோங்க, இனிஷியல் பிஃபோர் 1990s. அப்போ கம்ப்யூட்டர் இருந்துச்சு. ஆனால் அப்போ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கு நீ வந்து கோபால்ல கோட் எழுதணும்னு. மைக்ரோசாஃப்ட் ஹைலைட்டே GUIன்னு வாங்க. அதாவது மவுஸு நீ அதை போய் தொட்டாலே போதும். இன்னைக்கு நம்ம டச் ஸ்கிரீன் வச்சிருக்கோம், அதை விட்டுரு. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ மைக்ரோசாஃப்டோட பெரிய இதுவே வந்துட்டு GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சரி, இப்போ கூட நம்ம என்ன சொல்றோம், MIUIன்னு சொல்றோமா? ஷாமில என்ன யூஸ் பண்றாங்க? MIUIன்றாங்களா? UIனா என்ன? யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஆக்சுவலி MIUI தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஷாமி ஃபோன்ஸ் வரல. ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணான்? சாஃப்ட்வேர் தான் டெவலப் பண்ணான். நீ ஷாமியோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த மாதிரி UI டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான் பல கம்பெனிக்கு. அப்புறமா தான் யோசிச்சான். அவன் ஆக்சுவலி அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் கிங் சாஃப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணவன். அங்கேருந்து அவங்க சாஃப்ட்வேர் எழுத கற்றுட்டு அதுக்கப்புறம் இந்த UI எழுத கற்றுட்டு அதுக்கப்புறம் அப்படி வந்தது தான். ஸோ அந்த UI ஆக்சுவலி நீ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீ ஹோட்டல்ஸில் கூட பாரு, ஹோட்டலோட ஓனர் வேற ஒருத்தனா இருப்பான், ஹோட்டல் நடத்துறது வேற ஒருத்தனா இருப்பான். சரியா? ஹோட்டல் ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறவன். ஆனால் அது மேட்டர் கிடையாது. அந்த ஹோட்டலை நீ எப்படி நடத்துற, அந்த யூசர்கிட்ட நீ எப்படி பேசுறன்றதா மேட்ரு. ஓகே, அதனாலே மேனேஜ்மெண்ட்டுக்கு செப்பரேட்டா இன்னொருத்தன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இப்போ ஃபோன் ஒன்று இருக்குல்ல, ஃபோன் இருக்குது ஹார்ட்வேர். ஆனால் அந்த யூசர் கூட கம்யூனிகேட் பண்ணதில்ல அந்த ஃபோனு, அது பேர் யூசர் இன்டர்ஃபேஸ். சில ஃபோன்ஸ்லாம் மொக்கையா இருக்கும், சில ஃபோன்ஸ்ல யூசர் இன்டர்ஃபேஸ் அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கிற ஃபோன் தான் ஃபேமஸ் ஆகும். அதாவது ஸ்னாப்டிராகன் 600 ப்ராசஸ் போட்டதுனால மட்டும் ஃபேமஸ் ஆக போறது இல்லை. யூசர் இன்டர்ஃபேஸ் நறுக்குன்னு இருக்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். அதுலேயே எழுது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். மெமரி மேனேஜ்மெண்ட், இந்த ரேம் கேட்ச் எல்லாம் இருக்குல்ல, அது இதெல்லாம் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். டாஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ முன்னாடி எல்லாம் நம்ம கிட்ட ஒரு போன்ல பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல 2 டாஸ்க் பண்ணாலே போன் குழம்பிடும். இப்போ வந்து நம்ம 8 GB ரேம்லாம் வச்சிருக்கோம். ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதே இல்லை, எல்லா ஆப்ஸும் அட் அ டைம்ல ரன் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் நம்ம போன் ஸ்லோ ஆகாது. கரெக்டா? கம்ப்யூட்டர் எடுத்துக்கோ, ஏன் பல விஷயத்த அட் அ டைம்ல நீங்க என்ன பண்ற, டாஸ்க் பண்ற. ஆனா உன் கம்ப்யூட்டரோட உன் போன்ல நீ அதிகமா டாஸ்க் ரன் பண்ற. ஏன்னா உன் கம்ப்யூட்டர்ல உன் கண்ணுக்கு எதுக்கு தெரியும், ஒரு வேர்டு ஃபைல் ரன் ஆகுது, ஒரு எக்ஸல் ஃபைல் ரன் ஆகுது, ஒரு இன்டர்நெட் ரன் ஆகுது, இன்டர்நெட்ல 3 டேப் ரன் ஆகுது, கண்ணுக்கு எதுக்கு தெரியும். ஆனா நீ போன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பேக்ரவுண்ட்ல போயிட்டே இருக்கும். அதனாலதான் கம்ப்யூட்டரோட போனுக்கு ரேம் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து நான் லேப்டாப் யூஸ் பண்றேன், என் லேப்டாப்புக்கே 4 GB ரேம் தான். ஆனா என் போனுக்கு 6 GB ரேம். ஏன்னா என் லேப்டாப்போட என் போன் நிறைய வேலை செய்யுது, அது ஸ்லோ ஆயிடக்கூடாது. அதாவது மல்டி டாஸ்கிங் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ரேம் அதிகம் தேவைப்படும். ஏன்னா பிரைமரி மெமரியில வச்சிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ அதிகமா மல்டி டாஸ்க் பண்ண என்ன ஆகும், உனக்கு பிரைமரி மெமரி அதிகமா தேவைப்படும். அப்போ பிரைமரி மெமரின்றது என்னதுன்னா ரேம். புரிஞ்சுதா உனக்கு சொல்றது? இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோர் பண்றது தான். அந்த 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 ரன் பண்றதுக்கு ஒரு ரேம் வேணும். நீ
பண்ற, அந்த 3 பட்டன் இருக்கா, பேக் பட்டன் ஒன்று இருக்கு, ஆப்ஷன் பட்டன் ஒன்று இருக்கும்ல, அதுதான் நீ வந்து டாஸ்க் எப்படி எப்படி மூவ் பண்ணலாம் ஃபோனில். கரெக்டா? ஸோ அப்படி நீ மூவ் பண்ணினா உனக்கு தெரியும் எவ்வளோ டாஸ்க் ரன் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். நீ எந்த டாஸ்க் கிளிக் பண்ணாலும் உடனே அது காட்டுதா உனக்கு, அதுக்கு ரேம் தான் காரணம். அதே மாதிரி இப்போ லேப்டாப்லேயே நீ 10 டாஸ்க் எடுத்து வச்சுக்கோயேன். ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க் நீ ஜம்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இப்போ ஆல் டேப் போட்டால் ப்ராசஸ் மாறும். இப்போ நான் ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சிருக்கேன், ஒரு வேர்ட் ஃபைல் வச்சிருக்கேன், ஆல் டேப் பண்ணால் எக்ஸல்லேருந்து வேர்டுக்கு போகும். ஓகே, ஸோ இந்த மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன தேவை, மெமரி மேனேஜ்மெண்ட் நிறைய தேவை. அது பேர் டாஸ்க் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட் ரெண்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங் கெப்பாசிட்டி. லேண்ட்லாம் போட்டால் எடுத்து கொடுக்கணும்ல, அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வேணும். ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபைல் மேனேஜ்மெண்ட் எல்லா ஃபோன்லேயும் ஃபைல் மேனேஜர் ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஃபைல் மேனேஜ்மெண்ட். சில கம்பெனிலாம் ஒரே சி டிரைவ்னு வச்சு கொடுத்துருவாங்க. அதை இப்போ நம்ம ரெண்டாக பிரிப்போம். சி டிரைவில் 500 GB 600 GB இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிரித்து அதை இ டிரைவ் டி டிரைவ்னு மாற்றுவோம். பார்த்துருக்கியா? நீ உனக்கு கம்பெனிலே வர லேப்டாப்ல அதெல்லாம் இருக்கவே இருக்காது, அப்படியே சி டிரைவ்னு இருக்கும். நம்ம பிரிப்போம் அதை. செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். ஸோ சாஃப்ட்வேர்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல இதெல்லாம் இருக்கு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். விண்டோஸ் அப்படின்றது என்னது? விண்டோஸ்ன்றது ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர். கரெக்டா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர். விண்டோஸ் ஓஎஸ் சொல்றோமா, ஐஓஎஸ். கரெக்டா? விண்டோஸ் ஓஎஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு ஓஎஸ். WPS ஒன்று இருக்கே, எம்எஸ் ஆஃபீஸ் ஒன்று இருக்கே, இதெல்லாம் என்னது? உன் ஃபோனில் நீ எக்ஸல் யூஸ் பண்ணியிருக்கியா? உன் ஃபோனில் நீ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நீயே கம்ப்யூட்டர்லேருந்து உன் ஃபோனுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் அனுப்பிச்சுக்கோ. உன்னோட டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோ. எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணு, வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணு. உன் சிஸ்டமில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அதை சப்போர்ட் பண்ணி அது ஓப்பன் ஆகும். அது பேர் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு பேர். ஓகே, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். Come on, tell me what is application software? Right. MS Office. இப்போ Tally என்னது? Tally சாஃப்ட்வேர் என்னது? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். OS இல்லாம ஒரு ஹார்ட்வேரால் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஆனால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது என்ன, தேவைப்பட்டா போட்டுக்க வேண்டியதான். இப்போ நீ ஆப்லாம் போடுறல, ஆப்ஸ் நிறைய வச்சிருக்கல, ஒரு ஆப்பை டெலிட் பண்ணு, உன் ஃபோன் ரன் ஆகும் ஆகாதா? அப்போ எந்த சாஃப்ட்வேர் போட்டா ஹார்ட்வேர் ரன் ஆகுமோ அது அப்ளிகேஷன், அது பேர் OS. சிலதெல்லாம் அப்ளிகேஷனுக்காக நம்ம பண்ணிக்கிறது. இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எம்எஸ் வேர்டு ஃபைல், இது எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே, நான் வந்து கம்ப்யூட்டர் வச்சு சொல்லி தரதோட உங்களுக்கு ஃபோனை வச்சு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா நீங்க அன்றாட யூஸ் பண்றது கம்ப்யூட்டரோட ஃபோன் தான் அதிகம். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி வைரஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதில் வரும். அடுத்தது கண்டென்ட் ஆக்சஸ் சாஃப்ட்வேர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா MP4 நீ எதில் ப்ளே பண்ணுவேன்? விண்டோஸ் மீடியா பிளேயர், VSC பிளேயர், ஏதோ ஒரு MX பிளேயரா அப்படின்னு ஒன்று இருக்கா? சரி, MX பிளேயர்ன்றது அது இது தானே, இந்த ஜெயலலிதா வச்சு ஒரு படம் தான், குவீன். ஆக்சுவலி கரெக்ட், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து ஒரு VLC மீடியா பிளேயர் மாதிரி, அது ஒரு பிளேயரா. அது இப்போதான் OTT பிளாட்ஃபார்ம் கூட வந்துட்டான். அடப்பாவீங்களா, பார்த்துக்குங்க அப்போ. நெக்ஸ்ட் எஜுகேஷன் சாஃப்ட்வேர். மீடியா சாஃப்ட்வேர். நீங்க எடிட்டிங்லாம் பண்றீங்கல்ல,
அதெல்லாம் மீடியா சாஃப்ட்வேர். கொலாஜ்லாம் பண்ணுவல்ல, ஃபோட்டோ எடுத்து கொலாஜ் பண்ணுறது. உன் ஃபோனில் என்னென்ன சொல்ல, யூகேம் யூஸ் பண்ணுறியா? அந்த ஃபோட்டோ பிரைட்டாக காட்டுவேம்மா, கருப்பாக இருக்கிறவங்க சேப்பாக காட்டும், குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாக காட்டும். அடுத்தது ஒரு பிசினஸ்ல நீங்க எங்க சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க? வேர் யூ ஆர் யூசிங் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இன் பிசினஸ். நெக்ஸ்ட் ஹெட்டிங், வேர் யூ ஆர் யூசிங் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இன் பிசினஸ். சார் பிசினஸ்ல இருக்கிற எல்லா ப்ராசஸ்லையும் யூஸ் பண்றோம் சார். ஹெச்ஆர்ல யூஸ் பண்றோம், அக்கௌண்ட்ஸ்ல யூஸ் பண்றோம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றோம், மார்க்கெட்டிங் சேல்ஸ்க்கு யூஸ் பண்றோம், ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். எதுக்கு யூஸ் பண்ணல? எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். ஹெச்ஆர், அக்கௌண்ட்ஸ், சிஆர்எம், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன். சரியா? இப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் நம்ம படிச்சது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். இப்போ வரைக்கும் படிச்சது வந்து 5th ஸ்டாண்டர்ட் இருக்கு. சரியா? இப்போ அடுத்தது போகிறது 7th ஸ்டாண்டர்ட். சார் 6th எங்க சார்னு கேட்காத, சும்மா சொல்றது தான். அப்படியே போய் போய் காலேஜ் போயிடுவோம். சி டேட்டா, டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், மொத்தம் 3 இருக்கு. டிபிஎம்எஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டானா என்ன? இட்ஸ் a ஃபேக்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? டேட்டானா ரா ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ருதி, ஸ்ருதியோட இமெயில் ஐடி, ஸ்ருதியோட அட்ரஸ், இது வந்து டேட்டா. இவங்க நம்ம டேட்டாவெல்லாம் திருடுறாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கியா? அப்படின்னா அர்த்தம் சும்மா ஃபேக்ட். ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ இந்த வீட்டில் இருக்கா, அது வந்து ஒரு ஃபேக்ட். இதெல்லாம் பிக் டேட்டா சொல்லுவாங்க. நான் அன்னைக்கே சொல்லி கொடுத்தேனே பிக் டேட்டா என்னன்னு. உங்களோட நேமு, உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட இமெயில் ஐடி எல்லாம் பிக் டேட்டா. இதெல்லாம் வந்துட்டு விற்கலாம். ஆனா இதை விற்கக்கூடாது. பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் விற்கக்கூடாது. பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்லாம் விற்கக்கூடாது. டேட்டா பேஸ், இந்த டேட்டாவை நான் கலெக்ட் பண்றேன்ல, அதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோ, அதுதான் டேட்டா பேஸ். சுற்றி மாதிரி ஒரு 100 பேரோட டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணுறேன், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறேன். அப்போ அது என்ன ஆயிடுது? டேட்டா பேஸ் ஆயிடுது. ஓகேயா? இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஃபைல் மாதிரி போட்டு பிசிக்கலாகவும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா ஒரு எக்ஸல் ஃபைலையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இட் கேன் பி எய்தர் பிசிக்கல் ஆர் டிஜிட்டல். நீ எழுதி முடிக்கல, அந்த பொண்ணு எழுதி பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னதான் இவ்வளவு ஸ்பீடா எழுதுன்னு தெரியல எனக்கு. அடுத்தது டிபிஎம்எஸ். ஜெர்னியா சார், என்னால எழுதவே முடியல சார், வெயிட் பண்ணுங்க சார். டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சி டேட்டாபேஸை கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்றேனா, அதான் டிபிஎம்எஸ். ஸோ நான் என்ன பண்றேன்? ஒரு எக்ஸல் ஃபைல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், அதுலேருந்து ஆட் பண்றேன், டெலீட் பண்றேன், மாடிஃபை பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த டிபிஎம்எஸ் நம்ம படிக்க போறோம். சரி, நீங்க ஒரு எக்ஸல் ஃபைல் ஞாபகம் வச்சு, எக்ஸல் ஃபைல் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? எம்எஸ் எக்ஸல் பார்த்துருக்கீங்களா? ஓகே, அதுல என்ன இருக்கும்? நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குமா? ஒரு பாக்ஸ் என்ன சொல்லுவோம் நம்ம? ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஃபீல்டு. சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டா பேஸ்லாம் படிக்கணும்னா இந்த எக்ஸல் தெரிஞ்சா கொஞ்சம் போதும், அதை வச்சே நான் நிறைய ஓட்டிடலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் ஹைரார்கி. டேட்டாபேஸ் ஹைரார்கி.
விஷயத்தை என்டர் பண்றோமா எக்ஸல்ல, அது பேர் கேரக்டர். அதை எதுல என்டர் பண்றோம்? ஃபீல்டு. ரெக்கார்ட் ஆயிடுது. அதை நீ சேவ் பண்ணும்போது ஒரு ஃபைல் ஆயிடுது. நீ அதை ஆர்கனைஸ் பண்ணா அது டேட்டா பேஸ் ஆயிடுது. அவ்வளவுதான். கேரக்டர், ஃபீல்டு, ரெக்கார்டு, ஃபைல், டேட்டாபேஸ். மேல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப்ல என்ன வரும்? ஃபைல் வருதா? அதை கிளிக் பண்ணினா என்ன ஆகும்? சேவ் பண்ணுமா பிரிண்ட் பண்ணுவான்னு கேக்குதா? ஸோ கேரக்டர், ஃபீல்ட், ரெக்கார்ட், ஃபைல், டேட்டாபேஸ். சரியா? ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். இப்போ டேட்டாபேஸ் ஹைரார்கி படிச்சாச்சு. அடுத்தது ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். சி, ஒரு டேட்டாபேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா பேரண்ட் நோடுன்னு வாங்க. நம்ம கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்தோம். நம்ம எல்லாம் கிளைண்ட் மேல ஒரு சர்வர் இருக்கும், அங்க போய் நம்ம எல்லாம் கடகடன்னு என்டர் பண்ணலாம், அது ஸ்டேர் ஆகும். இப்போ பேரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு 2 நோடு இருக்கும். சி, ஹைரார்கி ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ஆர்கனைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. எம்டி கீழே 2 சிஇஓ, ஓகே, ஒரு சிஎஃப்ஓ. இந்த சிஇஓ ஆபரேஷன்ஸ் பார்த்துப்பாரு, இவரெல்லாம் டெக்னாலஜி சைட் பார்த்துப்பாரு, சிஎஃப்ஓ ஃபினான்ஸ் சைட் பார்த்துப்பாரு. சிஎஃப்ஓ கீழே ஒரு ஜிஎம், அவர் கீழே ஒரு ஏஜிஎம், ஓகே. அது கீழே 2 ஃபினான்ஸ் மேனேஜர், அவங்க கீழே 4 அக்கௌண்டன்ட், ஓகே. இந்த பில்லா படத்தை சொல்ற மாதிரி தான். ஏன்னா கீழே 4 பேர் இருக்கணும், அந்த 4 பேருக்குள்ள 40 பேர் இருக்கணும், சும்மா ஜம்முன்னு இருக்கணும். அந்த மாதிரி இதான் ஹைரார்கி. சரியா? ஸோ இந்த டேட்டாபேஸ் ஹைரார்கிக்கல் மாடல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட் ரூட் இருக்கும், அதுக்கப்புறம் அதுலேருந்து 2 நோடு, அதுலேருந்து கீழே நோடுலாம் வரும். அது பேர் நோடுன்னு பேர். ட்ரீ எப்படிமா இருக்கும்? ட்ரீ எப்படி இருக்கும்? கீழே 1 இருக்கும், மேல போனா பெருசு வருமா? இன்வெர்டட் ட்ரீ எப்படி இருக்கும்? மேல 1 வரும், அப்புறம் கீழே நிறைய வருமா? ஹைரார்கின்றதே இன்வெர்டட் ட்ரீன்னு சொல்லலாமா? சோ இது பேரு இன்வெர்டட் ட்ரீ மாடல். சோ டேட்டா எல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். சரி, ஒரு சிம்பிளா சொல்றேன். ஒரு மெயின் ஃபோல்டர் இருக்குமா, அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணா 3 சப் ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணா நீ உள்ள போறியா? அதான் ஒரு மெயின் ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள 2 சப் ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள ஃபைல்ஸ். அது கூட அந்த மாடல் தான் வருது உனக்கு. அடுத்தது நான் வேணா என் வீடியோ ஆஃப் பண்றேன், அப்போ உங்களுக்கு எல்லாம் நெட்வொர்க் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல். இப்போ நம்ம படிச்சு முடிச்சது என்ன? ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். அடுத்து நம்ம படிக்க போறது நெட்வொர்க் மாடல். ஒரு நோடும் இன்னொரு நோடும் கனெக்ட் ஆயிருக்கும். ஹைரார்கி மாடல்ல எல்லாம் பேரண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இங்க ஒரு நோடு இன்னொரு நோடு கனெக்ட் ஆகும். இன்டர்நெட்ன்றது இப்படிதான் ஒர்க் ஆகுது. எல்லா கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்றதுனால தான் உனக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. கரெக்டா? சோ இங்க அப்படிதான், ஒன் நோடு இஸ் கனெக்டட் டு அனதர் நோடு. ஸோ பர்ச்சேஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டரும், இன்வென்ட்ரியில இருக்கிற கம்ப்யூட்டரும், சேல்ஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டரும் லிங்க் ஆகும். ஓகே, ரா மெட்டீரியல் எவ்வளவு அவைலபிளா இருக்கு அப்படின்றது எனி டைம் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ரா மெட்டீரியல் எந்த விஷயத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இந்த விஷயம் வேணும்னா என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இது இன்டர் கனெக்டடா இருந்தாதான் இது பாசிபிள். So when all the nodes are interconnected, this is possible.
இதனால பிசினஸ்க்கு நிறைய நன்மைகள் இருக்கு நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல்னால. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன், இந்த பொருள் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்த ரா மெட்டீரியல் வேணும். இந்த பொருளை நான் யார்கிட்டலாம் வாங்கலாம், இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் விஷயத்த இந்த நெட்வொர்க்ல நீ பார்க்கலாம். இது வந்துட்டு ப்ராக்டிக்கலா பண்றது தியரிட்டிக்கலா பண்றது நான் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். அங்கங்க தனித்தனியா இருக்கிற விஷயத்த நீ என்ன பண்ற, இன்டர் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஒரு வெண்டார் இன்வாய்ஸ் கொடுக்குறான், ஓகே, இந்த ஆரம் வாங்குறதுக்கு இன்வாய்ஸ் கொடுக்குறான், இந்த ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு இன்வாய்ஸ் கொடுக்குறான். இந்த பர்ச்சேஸ் இந்த வெண்டார்டேன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ரா மெட்டீரியல்ல வேற எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு உனக்கு பல வெண்டார் அவைலபிளா இருக்கு அப்படின்றத உன் சிஸ்டம் தெரிஞ்சுக்கும். ஸோ வெண்டார் ரெண்டு வெண்டார் இருக்கான். இந்த வெண்டார் ஒரு இன்வாய்ஸ் கொடுக்குறான் ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு, சரி ரா மெட்டீரியல் 1. இந்த வெண்டார் ஒரு இன்வாய்ஸ் கொடுக்குறான், அந்த இன்வாய்ஸ்ல 3 ரா மெட்டீரியல் இருக்கு. அது ரா மெட்டீரியல் 1 இருக்கு, ரா மெட்டீரியல் 2 இருக்கு, ரா மெட்டீரியல் 3 இருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 வெண்டாரையும் நம்ம மெர்ஜ் பண்றோம். மீன்ஸ் லைக் 2 வெண்டாரையும் ஒரே சிஸ்டம்ல ஏத்துறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஒரு ரா மெட்டீரியலுக்கு 2 வெண்டார் கனெக்ட் ஆவாங்க. ஓகே, நீ டேலிலாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நீ ரா மெட்டீரியல் அடிச்சினா அது வெண்டாரா காட்டும், வெண்டார் அடிச்சா ரா மெட்டீரியல் காட்டும். இதுதான் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நோட்ஸ்னு பேர். நீ எப்படி வேணா போய் எப்படி வேணா எடுக்கலாம். அதனாலதான் எஸ்ஏபியில் என்ன பண்ணுவாங்க, எக்கச்சக்கமா ரிப்போர்ட் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. டேலில கொஞ்சம் ரிப்போர்ட் எடுக்கலாம், எஸ்ஏபியில் எக்கச்சக்கமா ரிப்போர்ட் எடுக்கலாம். ஒரே விஷயத்தையே 10 விதமா அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல் யூஸ் பண்றதுனால. ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது, அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை. அது போலாம். ரேஷனல் டேட்டாபேஸ் மாடல். ஒரு எக்ஸல் ஷீட் ஞாபகம் வச்சுக்கோ. அங்க என்ன இருக்கும், டேபிள் இருக்குமா, பாக்ஸா, கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட் இன் திஸ். எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு வச்சுக்கோ எக்ஸாம்பிள். அதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். என்ன பேரு, ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். ஒரு டேட்டாவையும் ஒரு ரோவோடையும் ஒரு காலமோடையும் நீ ரிலேட் பண்ணலாம். கரெக்டா? இந்த சைட்ல ரோக்கெல்லாம் நம்பர் இருக்கும், 1 2 3 4 5. மேல காலம்க்கெல்லாம் ABCD இருக்குமா? அப்ப என்ன சொல்லுவாங்க, 5A அப்படின்னா அர்த்தம் 5th ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹெட்டிங், அட்வான்டேஜஸ் ஆஃப் DBMS. Data sharing, data integrity, accurate data, data consistency, improved security. ஏன்னா ஒரே இடத்துல இருக்கறனால ஈஸியா செக்யூரிட்டி போட்டுடலாம். faster search, faster retrieval of data. Disadvantage, costlier. சும்மா டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கணுமே கொடுக்கறது தான், அட்வான்டேஜ் தான் மொத்தமா. சரியா? அடுத்தது கான்செப்ட்ஸ் ஆன் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் ஹெட்டிங், கான்செப்ட்ஸ் ஆன் டேட்டாபேஸ். பிக் டேட்டா கேள்விப்பட்டிருக்கியா? பிக் டேட்டா நான் உனக்கு 2-3 தடவை நடத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கூட சொல்லிருக்கேன். வாட் இஸ் பிக் டேட்டா? massively large number of data
ஓகேயா? அதாவது இப்போ எக்ஸலுக்குலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இவ்வளோதான் ஸ்டோர் பண்ண முடியும்னு இருக்கு. இவ்வளோ லைன்ஸ் இவ்வளோ காலம்ஸ் தான் போட முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்றாங்க, இன்னும் பெருசுனா எக்ஸல் வைக்க முடியாது, வேற ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வால்மார்ட், அமேசான் மாதிரி இருக்க கம்பெனி எல்லாம் அவங்க வந்து மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் எடுக்க ட்ரை பண்றாங்க. நார்மலா எடுத்தா செத்துடும். அவ்வளோ டேட்டா இருக்கும் அவங்க கிட்ட. கரெக்டா? உங்ககிட்ட எவ்வளோ டேட்டா வாங்குறாங்க, அதெல்லாம் தான் பிக் டேட்டா. ஸோ மேசிவ்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ். அண்ட் இந்த டேட்டா வச்சு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஸ்ருதி வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா அமேசானுக்கு வரா, அமேசான்ல என்ன ப்ராடக்ட் வாங்குறா, கிராசரிஸ் வாங்குறாளா இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறாளா, அப்படி எலக்ட்ரானிக்ஸ் வாங்கினா எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா வாங்குறா, லாஸ்டா நீ எப்போ ஹெட்ஃபோன்ஸ் வாங்கின, லாஸ்டா நீ எப்போ செல்போன் வாங்கின, ஓகே உனக்கு அடுத்த செல்போனை நாங்க எப்போ திணிக்கணும், ஓகே உன் கண்ணில் எப்போ செல்போனை கொண்டு வந்து காட்டணும், 2 வருஷம் ஆகி போச்சுன்னா உன் கண்ணில் செல்போனை காட்டணும். நீ ஒரு தடவை நீ அமேசான்ல வாங்கிட்டேன்னா 90% சான்ஸ் நீ அடுத்த தடவை அமேசான்ல தான் வாங்குவ, ஃபிளிப்கார்ட் போக மாட்டேன். ஒரு தடவை ஃபிளிப்கார்ட்ல வாங்கி யூஸ் பண்ணிட்டேன்னா 90% சான்ஸ் நீ என்ன பண்ணுவ, திருப்பி ஃபிளிப்கார்ட்டுக்கு தான் போவ. உனக்கு ஃபிளிப்கார்ட் பிடிக்கலன்னா தான் நீ அமேசான் போவ. ஸோ அவன் நிறைய அதை பத்தி பண்ணுவான். நான் சொல்லி கொடுத்தேன் டேட்டா வேர் ஹவுஸ்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் டேட்டா வேர் ஹவுஸ்? இப்போ நம்ம ஒரு வெப்சைட்ல போயிட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா அது பேக்ல எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்கும்ல, அதுதான் டேட்டா வேர் ஹவுஸ். அந்த இடத்துல இருந்தா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் போடுது டேட்டா வேர் ஹவுஸ். Extract the data from organization's database. Extract the data from the organization's database. Load into the system. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்க டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச் இருக்கு. டாப் டவுன் அப்ரோச் எழுது, 2 அப்ரோச் எழுது. டேட்டா வேர் ஹவுஸ்ல டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச்ல என்டர்பிரைஸ் லெவல் டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னா ஒரே ஒரு வேர் ஹவுஸ்ல எல்லா விஷயமுமே இருக்கும். இன்னொன்னு பாட்டம் அப் அப்ரோச், கிரியேட் மல்டிபிள் ஸ்மால் டேட்டா வேர் ஹவுஸ் அண்ட் இன்டகிரேட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் வேர் ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி 2 அப்ரோச் இருக்கு. அடுத்து டேட்டா மைனிங் சொல்லுவாங்கல்ல, பிட்காயின்லாம் மைன் பண்ணி கிடைச்சதுன்னு. வாட் இஸ் மைனிங்? ப்ராசஸிங் ஆர் அனலைசிங் தி டேட்டா இஸ் கால்ட் மைனிங். நீ என்ன பண்றனா அந்த டேட்டா வச்சு ஏதோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ற. ட்ரெண்ட், அதோட ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ருதி வந்து எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வரா அமேசானுக்கு, நீ சும்மாவே ஷாப்பிங் பண்ணாமே சும்மாவே அமேசான்ல போயிருப்பல்ல, ஒரு உலகாங்கட்டிக்கு போயிருப்ப, என்னதான் அந்த ப்ராடக்ட் என்ன பிரைஸ் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு போயிருப்ப, லேட்டஸ்டா என்ன மாதிரி ப்ளூடூத் வந்திருக்குன்னு பார்க்க போயிருப்ப, லேட்டஸ்டா என்ன மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் வந்திருக்கு, விலை குறைஞ்சிருக்கான்னு பார்க்க போயிருப்ப, சேல் நடக்குதான்னு பார்க்க போயிருப்ப. எதையோ பிசிக்கலா ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தாலே உடனே நீ என்ன பண்ற, அமேசான்ல தட்டி பார்க்கறியா? கண்ணுக்கு எதிர்க்க ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா உடனே அதை நீ வாங்குறது இல்லை. இந்த ப்ராடக்ட் வாங்கினா நான் ஏமாறுறேனான்னு பார்க்கறதுக்கு நீ விலையை செக் பண்ணுறியா இல்லையா? ஒரு ஏர் கூலர் வாங்க போறேன்னா கூட நீ என்ன பண்ணுவ, விவேக்ஸுக்கு போவ, இல்லைன்னா வந்துட்டு வசந்தன் கோவுக்கு போறேன்னு வச்சுக்கோ. ஏர் கூலர் என்ன பிரைஸ்ன்னு கேட்குறேன். அவன் வந்து பஜாஜ் சிம்பனி ஏர் கூலர் 8000 ரூபான்னு சொல்றான்னு வச்சுக்கோ. மேடம் 50 லிட்டர் ஏர் கூலர் 8000 ரூபாய். நீ உடனே என்ன பண்ணுவ, ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு ஃபோன் எடுத்து ஏர் கூலர்னு அடிப்பேன். அப்போ உனக்கு அமேசான் கார்டு வருதுன்னு வச்சுக்கோ. நீ அதை தட்டுறன்னு வச்சுக்கோ. அப்போ நீ பார்ப்ப 7500 ரூபா போட்டிருக்கான், இவன் 8000 ரூபா போட்டிருக்கான்.
500 ரூபா டிஃபரன்ஸ். ஆனா 500 ரூபான்றது 8000 ரூபா விஷயத்துல ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா இவங்களாம் வந்து நான் நேரில் வந்து பார்க்க முடியுது, என்னால் ப்ராடக்டை பார்க்க முடியுது. டெலிவரி செய்கிறவன் மோஸ்ட்லி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போவான். ஓகே, ஸோ ப்ராடக்ட் பெருசாக டேமேஜ் ஆகாது. ப்ளஸ் இங்கே தான் இருக்குது வசந்தன் கோ, வீட்டுக்கு எதிர்க்க. ஸோ போய் கழுத்தை பிடிக்கலாம். ஸோ உனக்கு என்ன ஆகுது, கம்ஃபர்ட் அதிகமாகுது. ஓகே, அதான் விஷயம். ஸோ டேட்டா மைனிங்னா இப்போ அமேசானுக்கு ஒரு டேட்டா மைனிங் பண்ணால் தான் உன்னை சேர்க்க முடியும். ஸோ ஸ்ருதி ஃபிசிக்கலாக வாங்குறதுல நிறைய கம்ஃபர்ட் வச்சிருக்கான். அவளை நான் எலக்ட்ரானிக்கலாக வாங்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், டேட்டா மைனிங் பண்ணணும். இன்னொரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது கூட வேணாம், செம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ நெட்ஃப்ளிக்ஸ்லயோ அமேசான் பிரைம்லயோ, இப்போ ஆஷாக்கு பிடிக்கும், அப்போ வந்துடும் ஆஷா சார் அதை வந்துட்டா சார். ஓகே, நெட்ஃப்ளிக்ஸ்லயோ அமேசான் பிரைம்லயோ ஒரு படத்தை பார்க்குறேன்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ ஆஷா அட்மிட் பண்ணியிருக்கானு பாருங்க, எல்லாரும் பாருங்க, பண்ணிருப்பா பாரு. சொன்னா நீ வந்து உனக்கு வந்து ஒரு ஒரு த்ரில்லர் படமா பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ. நீ 2-3 த்ரில்லர் படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தான் பார்த்தவங்க இந்த படத்தையும் பார்த்தாங்கன்னு உனக்கு அவன் காட்டும். பீப்புள் ஆல்சோ விசிட்டட் அப்படின்னு ஒன்று காட்டும். ஓகே, பீப்புள் ஆல்சோ வாட்ச்னு ஒன்று காட்டும். அதாவது உன் டேட்டாவை அது மைண்ட் பண்ணி. நெட்ஃப்ளிக்ஸோட ஹையஸ்ட் ஹைலைட்டே இதுதான். நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு 8000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஓகேயா, 8000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய நெட்ஃப்ளிக்ஸில் 190 கண்ட்ரீஸில் ஆப்ரேட் ஆகிற நெட்ஃப்ளிக்ஸ்க்கு எவ்வளோ பேர் இருக்காங்க மொத்தமாக? 8000 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. அதில் 6000 எம்ப்ளாயிஸ் டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா சயின்டிஸ்ட்னா இவங்க சயின்டிஸ்ட், அந்த சயின்டிஸ்ட் இல்லை, இது டேட்டா சயின்டிஸ்ட், இது வேற சயின்டிஸ்ட். இவங்க என்ன பண்றாங்க வேலையை, நீ இந்த மாதிரி தான் எழுதுறாங்க. இந்த எப்படி எல்லாம் நீ படம் பார்க்குற, என்ன மாதிரி படம் போட்டா என் மக்களுக்கு பிடிக்கும், எந்த மாதிரி படத்தை போய் நான் வாங்கணும், எந்த மாதிரி வெப்சீரிஸை நான் வாங்கணும், எந்த வயசுல இருக்கிறவங்க இந்த படத்தை நிறைய பார்க்குறாங்க. ஃபுல்லா அனாலிட்டிக்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ். புரிஞ்சுதா? ரைட். வாட் இஸ் டேட்டா மைனிங்? ப்ராசஸிங் analyzing data. Analyzing data to find what? To find trend. Friend என்னது? Trend என்னது? Trend love matter feel like a blast sort of. Next. இப்போ ஆகாஷ் ராம் வந்துட்டு பேங்க்ல நிறைய பணம் வச்சுட்டே இருப்பான்னு வச்சுக்கோ. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் விற்கணும்னு பேங்க் ஸ்டாஃப்க்கு தலை வச்சு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டை விற்கணும்னு சொல்லுவாங்க, இன்சூரன்ஸை விற்கணும்னு சொல்லுவாங்க. உடனே பேங்க் ஸ்டாஃப் ஸ்ருதி வந்து மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கான்னு வச்சுக்கோ. ஸ்ருதிக்கு கால் பண்ண மாட்டாங்க, ஆகாஷ் ராம் தான் கால் பண்ணுவாங்க. சார், இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்திருக்கு சார், சூப்பர் மியூச்சுவல் ஃபண்ட் சார், இன்னைக்கு 1 ரூபா போடுங்க, நாளைக்கு 50 பைசா ஆகிடும் சார், கவலையப்படாதீங்க. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹை சார், ஆனால் சந்தை அபாலுக்கு உட்பட்டது சார். நீங்கள் வேணா 1 ரூபா போட்டு பாருங்க, நாளைக்கு 50 பைசா அது ஆகணும்னா பாருங்க. நீ ஆகாஷ் வேணும் நினச்சிருப்பான், 1 ரூபா போட்டால் 50 பைசா எக்ஸ்ட்ரா ஒரு நினச்சிருப்பான். 1 ரூபா போட்டால் 50 பைசா ஆகிடும். ஓகே சார், தீபாவளி தள்ளுபடி சார், உங்களுக்காக 2000 ப்ராடக்ட், உங்களுக்காக 3000 ரூபா சார். ஓகே, ஆகாஷ் என்ன சொல்லுவான், எனக்காக 3000 ரூபாயா, பரவாயில்லையே, 2000 ப்ராடக்ட் எனக்காக 3000 ரூபாயா, பரவாயில்லையே, நான் வாங்கிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த டேட்டா மைனிங் சிறப்பு அம்சம். சரியா? இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கோங்க, ஷேவாக்கு எந்த மாதிரி பால் போட்டா அவுட் ஆகும்? ஷேவாக்கு ஷார்ட் பிட்ச் போட்டா அவுட் ஆகும். புரிஞ்சுதா இல்லையா? ஆஃப் சைட்ல போடாதரா, 40 தானே அடிச்சிருக்கோம். டே அவங்க படம் அடிக்கிறான். ஷேவாக்கு மட்டும் அவுட் சைடு ஆஃப் சைட்ல போட்டினா 6. இது வந்து டேட்டா மைனிங்ல கூட கிடைக்கும். எந்த மாதிரி பால் போட்டா இவன் அவுட் ஆகும்? இன்சமா முல்லக்கு ரன் அவுட் தான் ஆகும். இன்சமா முல்லக்குன்னு ஒருத்தன் தான். ஓகே, சூப்பர் பிளேயர், பாகிஸ்தான் பிளேயரு, நல்லா குண்டா ஹைட்டா இருப்பான். ஓடலாம் ரன் எடுக்க மாட்டான். நில்லு, வாடா நீ வாடா, எனக்கு மூச்சு இறக்குது, நீ ஓட வேணாம், நீ நில்லு, நான் அச்சு ரன் எடுத்துக்கிறேன்ட்டு அடிதான். அவன் கேப்டன் வேற ஆள் பாத்தீங்கன்னா எப்படி 110 kg இருப்பான். நல்லா வாட்ட சாட்டமா, 110 ரொம்ப கம்மி, அதுவால அதிகமா தான் இருப்பான். ஓகே, செம்ம ஹைட்டு வெயிட்டா இருப்பான். ஓடலாம் மாட்டான், ஓட ரன் அவுட். ஓகே, டம்மிய டீம் தான்.
அனில் கம்பெனி இறக்கி விடுவாங்க. இன்ஸ்டாகிராமில் எப்பப்பெல்லாம் வரானோ அனில் கம்பெனி இறக்கி விட்டுருவாங்க. எல்பிடபிள்யூ அவுட் ஆயிடுவோம். டேட்டா மைனிங். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்மால் டேட்டானா மனசுல வச்சுக்கலாம். எக்கச்சக்க டேட்டா என்ன பண்றது? இப்ப பாரு, நீ கிரிக்கெட் பார்த்தால உனக்கு சுவாரஸ்யம் பண்றதுக்காக அவங்க நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, பாத்திருக்கியா? அதாவது 5th ஓவர்ல அதிகமா ரன் அடிச்சது யாரு, அந்த அளவுக்கு கூட டேட்டா இருக்கும். 5th ஓவர்ல அதிகமா ரன் அடிச்சது யாரு. இப்போ T20 எல்லாம் பாக்குறப்ப டேட்டா எக்கச்சக்கமா மைன் பண்ணிருக்காங்க. ஓகே, அது ஒரு பேட்டர்ன் கொடுப்பாங்க டேட்டா மைன் பண்ணி. கரெக்டா? எந்த பிளேயரை எத்தனை டவுன் அடிச்சா அதிகமா ரன் எடுப்பான், இந்த டவுனுக்கு எந்த பிளேயர் எடுக்கலாம், செகண்ட் டவுனுக்கோ தேர்ட் டவுனுக்கோ இறக்கி விடுறதுக்கு யார் எடுக்கலாம். ஸோ விராட் கோலி ஓப்பனிங்ல இறக்கி விடணுமா, ஒன் டவுன்ல இறக்கி விடணுமா, ரோஹித் சர்மா ஓப்பனிங்ல இருக்கணுமா, ஒன் டவுன்ல இறக்கி விடணுமா. ஸோ ஒன் டவுன்ல இறக்கி விடணும்னு நான் முடிவு பண்றேன் அப்படின்னா, ஒன் டவுன்ல எவ்வளவு தடவை ஆடி இருக்கான், அதுல எவ்வளவு மார்க் எடுத்து எவ்வளவு ரன் எடுத்திருக்கான், ஓப்பனிங்ல எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்கான், எவ்வளவு ரன் எடுத்திருக்கான். தோனி எதுக்காக ஓப்பனிங் வர மாட்டாங்க, ஒன் டவுன் இருக்க மாட்டாங்க. தோனி தேர்ட் டவுனுக்கு மேல தான் இருக்கணும். ஏன்னா தமிழ் டிமின் அடிக்கிறாரு. புரியுதா நான் சொல்றது உனக்கு? அப்ப அவன் அங்கதான் இறக்கி விடணும். அவளை கொண்டு போய் ஓப்பனிங்ல இறக்கிட்டு ஆடுறான் என்ன பண்ணுவாங்க? புரியுதா உனக்கு? ஆனா ஷேவாக் ஓப்பனிங் அதே டபுள் டிமில் தான். ஆனா ஷேவாக் ஓப்பனிங் புரிஞ்சுக்கோ, நான் சொல்ற டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோ. அதே டபுள் டிமில் தான் தோனி, ஆனா அது 5th டவுன். அதே டபுள் டிமில் தான் ஷேவாக், அது 1st டவுன். அது மீன்ஸ் ஓப்பனிங். நல்லா வச்சுக்கோ, வித்தியாசம் வச்சுக்கோ. ஏன்னா ஷேவாக் வந்துட்டு கொஞ்சம் காமா இருப்பான் அப்படின்னு வச்சுக்கோ. ஏன் தோனி வந்துட்டு அந்த அளவு கூட காம் கிடையாது. சுத்துறது வேற, நின்று அடிக்கிறது வேற. அதுக்கப்புறம் தான் தோனியை வந்துட்டு தோனி பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் நீ பாத்தீங்கன்னா சுத்துறதுலாம் கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல பழைய தோனி மாதிரி இல்ல பண்ணுவாங்க, பாத்திருக்கியா இல்லையா? ஏன்னா பழைய தோனி வந்து சுத்துற தோனி. அது உனக்கு எனக்கும் பிடிக்கும், கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு பிடிக்காது, ஒழுங்கா கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு பிடிக்காது. டிராவிட் பிடிச்சவங்க யாருக்குமே தோனியை பிடிக்காது. ஏன்னா அந்த ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும் பாத்தியா, அப்படி அப்படி எவ்வளவு ஸ்பீடா பால் பண்ற, அப்படி டக்கு நிறுத்தி அங்க பால் அங்கேயே நிற்கும். போலர் வந்து தூக்கு மாட்டி தொங்கிடுவான். ஏன்னா 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடுறான், பால் எங்களை அங்கேயே நிறுத்துற அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு புரியும். இதெல்லாம் டேட்டா மைனிங். பேசிக்கலி நிறைய டேட்டா கொடுத்து என்ன பண்றாங்க, அதுல ஏதோ ஒரு ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ பொன்மகள் வந்தால் படத்தை எடுத்துக்கோ. ஏன் இந்த விஷயத்த சொன்னா இந்த ஆள் டென்ஷன் ஆயிடுவான் அப்படின்னு ஜோதிகாவுக்கு தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதான் டேட்டா மைனிங். அப்போ இந்த ஆள் அதாவது டேட்டாவை கொடுத்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, அது ஒரு பேட்டர்ன் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ இந்த ஆளை லைட்டா உசுப்பேத்தினா தான் வேலைக்கு ஆகும். இப்போ இந்த வார்த்தையை சொன்னா நீ அந்த வார்த்தையை சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதுவே ஒரு டேட்டா மைனிங். டேட்டா மைனிங்ன்றது உடனே நீ எக்ஸல் வச்சுக்காத, நம்ம பண்றது கூட தான் டேட்டா மைனிங். என்ன சொன்னா ஜனனி டென்ஷன் ஆவான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ நம்ம ஸ்கூல்ல நீ வந்து ஒரு பொண்ணை வெறுப்பேற்றணும் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். உனக்கு ஒரு எதிரி இருக்கான், ஓகே, ஒரு மொக்க எதிரி இருக்கான்னு வச்சுக்கோ. நீ அவளை வெறுப்பேற்றணும்னா என்ன பண்ணுவேன்னா, நீ உன் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு அவளை பார்த்துட்டு சிரிப்பீங்க, 2 தடவை சிரிப்பீங்க. ஆக்சுவலி எதுவுமே இருக்காது. நம்ம 2 பேர் பேசி வச்சுப்போம். நம்ம 2 பேர் பேசிட்டு சும்மா ஜஸ்ட் அவளை பார்த்து சிரிப்போம். அவள் வயிறு எறியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாக்குறீங்க, அவளை சிரிக்கிறீங்க, திருப்பி பாக்குறீங்க, மூடின்னு சிரிக்கிறீங்க. உடனே அவளுக்கு என்ன ஆயிடும், அப்படியே எரியும். யார் அது என்ன பார்த்து சிரிச்சுன்னு இருக்கிறது, நான் என்ன பண்ண நேரா வந்து எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். இதுதான் நமக்கு வேணும். ஓகேயா? இதுதான் டேட்டா மைனிங். ஸோ டேட்டா மைனிங்ன்றது என்னது, இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இது ஒரு மொக்க மேட்டர் ஏன் நான் இவ்வளோ நேரமா சொல்றேன்னா, நீ இனிமே பாரு ஃபியூச்சர் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னா ஃபியூச்சர் உனக்கு இதெல்லாம் வரும்ல, படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரும்ல, டேட்டா ஆர்கிடெக்ட், டேட்டா சயின்டிஸ்ட், அனலிஸ்ட் அப்படின்வாங்க. பெரிய பெரிய காலேஜ்லாம் இந்த படிப்பு கொண்டு வந்து 5 லட்சம் ரூபா கேட்பாங்க, 5 lakhs கொடு. ஓகே, நான் டேட்டா அனலிஸ்ட் காட்டுறேன், டேட்டா ஆர்கிடெக்சர் காட்டுறேன், டேட்டா ஏதாவது சொல்லுவாங்க. நீ டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடுவாங்க இவங்கெல்லாம். இப்போ ஆர் ப்ரோக்ராமிங் கத்துக்கோ, பைத்தான் ப்ரோக்ராமிங் கத்துக்கோன்னு. ஆர் ப்ரோக்ராமிங், பைத்தான் ப்ரோக்ராமிங், ஓகே, இதெல்லாம் தான் இந்த டேட்டாவை பார்க்கறது. நான் கூட பைத்தான் கத்திட்டு இருந்தேன், அப்புறம் நிறுத்திட்டேன்.
நமக்கு தேவைப்படல, அதான் பிரச்சனை. தேவைப்பட்டா கத்துக்க வேண்டியதுதான். பேங்க்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்க இப்ப பைத்தான்ல தான் பண்றாங்க. ஸ்னேக் பாபு பைத்தான். சரியா? அடுத்தது நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன். நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கிங் நாலே டெலிகம்யூனிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டெலிகம்யூனிகேஷன். டெலிகம்யூனிகேஷன்னாலே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூம் கூட டெலிகம்யூனிகேஷன் தான். இப்போ நம்ம ஜூம்ல தான் இருக்கோம். இது என்ன பண்ணுது? இட் ஹாஸ் அ கேப்பபிலிட்டி டு மூவ் ஒன் இன்ஃபர்மேஷன் டு அனதர். கரெக்டா? இப்போ என்கிட்ட இருந்து உனக்கு மூவ் பண்ணுது, உன்கிட்ட இருந்து எனக்கு மூவ் பண்ணுது. நான் நடத்துறேன், நீ எஸ் சொல்றேன். கரெக்டா? ஸோ இதுதான் டெலிகம்யூனிகேஷன். டெலிகம்யூனிகேஷன் மீன்ஸ் வாட்? This has a capability of move an information from one place to another. It connects various people. It connects various people. லைக் நோ, இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. கம்பெனியில் இருக்கிற ஹெட்டையும் அந்த எம்ப்ளாயீஸும் கனெக்ட் பண்ணுது. கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸையும் அவங்களோட கஸ்டமர்ஸையும் கனெக்ட் பண்ணுது. ஷேர் ஹோல்டர்ஸையும் கம்பெனியும் கனெக்ட் பண்ணுது. சப்ளையரையும் கம்பெனியும் கனெக்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம படிக்கிற இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுக்காக தான் படிக்கிறோம். நார்மலாக அதை தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறது இல்லை. அந்த ஆர்கனைசேஷன் அதை வச்சுட்டு என்ன பண்ணணுன்றது தான் படிக்கிறோம். சரியா? இந்த மாதிரி நமக்கு இந்த டெலிகம்யூனிகேஷன் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா காசு சேவ் ஆகுது. கரெக்டா? இல்லைன்னா நீங்க அங்கேருந்து கிளம்பி இங்க வரணும், அதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் செலவு இருக்குது. இப்போ நீ வெயில்ல கிளம்பி போனீங்கன்னா உனக்கு டயர்ட் ஆகும், உன் எஃபிஷியன்சி கம்மி ஆயிடும். இப்போ நேரில் வரணும்னா 6:30 மணிக்கு வரணும்னா நீ 5:30 மணிக்கு எழுந்துக்கணும், 5 மணிக்கு எழுந்துக்கணும். ஸோ உன்னோட எஃபெக்டிவ்னஸ் கம்மியாயிடும். ஓகே, காலங்காலத்தில் அப்படியே வந்து உட்காந்து தூக்க கலக்கத்தில் உன் ஆப்ரேஷன்ஸ் கம்மியாயிடும். ஸோ டெலிகம்யூனிகேஷன் என்ன நடக்குது? எஃபெக்டிவ்னஸ் இருக்குது, எஃபிஷியன்சி இருக்குது, நல்ல ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நான் நிஜமா சொல்றேன், ஒரு வருஷம் நம்ம வந்துட்டு ஜூம்லேயே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜூம் பிடிச்சி போயிடும். ஜூம்ல தான் கிளாஸ் எடுக்கணும் அடம் பிடிப்பாங்க, நேரில்லாம் வர முடியாதுன்றவங்க. ஏன்னா இதுல எக்கச்சக்க அட்வான்டேஜ் இருக்குது. நீ பாரு, 8 மணி கிளாஸ்க்குன்னா 7:45 கூட எழுந்துக்கலாம். கரெக்டா? இப்போ வந்து குளிக்காம கொள்ளாம கூட நீ கிளாஸ் அட்டன் பண்ணலாம். நேராக ஏஞ்சிக்கணும், மூஞ்சிரணும், டாய்லெட் போயிட்டு வந்து உட்காந்துருக்கணும், அவ்வளோதான், கிளாஸ் ஸ்டார்டட். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நடுவில் உனக்கு வந்து சூச்சு வருதுன்னு வச்சுக்கோ. இப்போ நீ ஃபோனில் கிளாஸ் பார்த்துருக்கேன்னா அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை தூக்கி பேக்கெட்டில் போட்டு அப்படியே போகலாம். மியூட் போட்டு பண்ணிடணும். கிளாஸ் காதில் ஓடினே இருக்கும். கரெக்டா? ஸோ நீ அந்த செகண்ட் கூட மிஸ் பண்ண மாட்டேன் கிளாஸஸை. அந்த அளவுக்கு உனக்கு இந்த டேட்டா டெலிகம்யூனிகேஷன் அவ்வளோ என்ன சொல்றது இருக்கு. நேரில் பார்க்க மாட்டேன் உனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதான் மூஞ்சி பார்க்குறீங்க நீ தான். கரெக்டா? நான் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுது. எப்பயாவது நான் வீடியோ ஆஃப் பண்ணுறேன். மோஸ்ட்லி வீடியோ ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். எப்போ எனக்கு பேண்ட்வித் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ தான் நான் வீடியோ ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற எஸ் தான் எனக்கு கேட்குது. என்ன குருராஜ் மட்டும் பேக்ரவுண்டில் பயங்கர நைஸாக இருக்கும். ஸோ மற்றபடி யார் நாய்ஸ் இல்லையோ இது பண்ணிக்கிங்க, பாதித்தியா கூட அப்பப்போ பண்ணுவான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃபியூச்சர் நல்லா தான் இருக்குது. மானிட்டர் பண்ண முடியுது, டெஸ்ட் எழுத முடியுது உங்களாலையும். டக்குன்னு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் இருக்கீங்க. ஏன்னா அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாகும். ஆனால் இதுக்கு அடாப்ட் ஆகிட்டீங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லையும் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவனும் தேட்டருக்கே போக மாட்டான். அதனால தான் தேட்டர் என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க, அழ முடிகிறாங்க.
இப்போ பொன்மதன் வந்தால் படம் ரிலீஸ் ஆனதுக்கே எவ்வளோ சவுண்டு. இதுக்கெல்லாம் முன்னோடி ஒருத்தர் இருக்காரு, கமலஹாசன் ஒருத்தர். தசாவதாரத்தை ரிலீஸ் பண்றேன்னாரு. விஸ்வரூபமுக்கு ஏர்டெல்ல டிக்கெட்டே வித்துட்டாங்க. ஒரு டிக்கெட் 500 ரூபா. நல்லா வாங்கினேன் ஏர்டெல் டிவியில. நான் இப்போ ஏர்டெல் வச்சிருந்தேன். 300 ரூபாயோ 500 ரூபாயோ ஒரு டிக்கெட்டு விஸ்வரூபத்துக்கு. அதுதான் ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம கிடந்தது. ஓகே, அப்போ வாங்கிட்டோம் காசு கொடுத்து. அப்புறமா தான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து அதை ரீசார்ஜ் மாற்றி விட்டாங்க. நெக்ஸ்ட், ஸோ இப்போ ஓடிடின்னு சொல்றாங்கல்ல, ஓவர் த டாப், அது கூட டெலிகம்யூனிகேஷன் தான். ஸோ ரைட். ஸோ டெலிகம்யூனிகேஷன் கூட என்ன வேணும்? நெட்வொர்க்கிங் கம்யூனிகேஷன் என்ன வேணும்? ஒரு சிஸ்டம் வேணும், ஒரு ஹார்ட்வேர் வேணும். கரெக்டா? இதர் கேன் பி லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன். ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஜூம்னு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கா? ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வேணும், ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஏன்னா அதில் தான் உன்னோட டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் அவுட் ஆகும். வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறியா? அது கூட டெலிகம்யூனிகேஷன் தானே. முன்னாடி எல்லாம் இந்த டெலிகம்யூனிகேஷன் எப்படி ஒர்க் ஆச்சு, இந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆச்சு? என்ன சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வந்த சிஸ்டம் பேரு? இந்த இன்டர்நெட் வந்து ஃபர்ஸ்ட் எப்படிமா வந்துச்சு? அது பேர் என்ன சொல்லுவாங்க? டயல் அப்னு வாங்க, பார்த்திருக்கியா? டயல் அப். நம்ம வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும், பிஎஸ்என்எல் ஃபோன் ஒன்று இருக்கும். அந்த ஃபோனையும் நம்ம சிபியும் கனெக்ட் பண்ணுவாங்க. டயல் அப்புறம் தான் பிராட்பேண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஃபைபர் நெட். ஓகே, ஸோ கனெக்ஷன் ரெக்வயர்டா இருக்கா? டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வரும் லைன். இன்னொன்று என்ன? கனெக்ஷன்லெஸ் நெட்வொர்க், இன்டர்நெட். ஸோ இந்த நெட்வொர்க்கிங்ல நம்ம என்ன சொல்லுவோம்? கனெக்ஷன் ஓரியன்டட் நெட்வொர்க், கனெக்ஷன்லெஸ் நெட்வொர்க். இப்போ டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச்ல என்ன சொல்லுவாங்க? கனெக்ஷன் ஓரியன்டட். இன்டர்நெட் என்ன சொல்றாங்க? கனெக்ஷன்லெஸ் நெட்வொர்க். ஓகே, இப்போ நம்ம நெட்வொர்க்கிங் பத்தி இன்னும் டீப்பா படிப்போம். ஃபர்ஸ்ட் ரூட்டிங் அப்படின்னுவாங்க. ரூட்டிங், ROUTING, ரூட்டிங். ரவுட்டர்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கியா? ரவுட்டர் என்ன பண்ணும்? ரூட்டிங் பண்ணும். ரவுட்டர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேடா? இருக்குமேடா. ஓகே, ஸோ அது என்ன பண்ணும்? கம்யூனிகேஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். What does routing means? Communication of data from source to destination. இப்போ ஏன் வாய்ஸ் பிரேக் ஆச்சு நான் பேசும்போது? இல்ல, bandwidth. Your bandwidth is slow வரும். நீ பாக்க இப்ப ஜூம்ல கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கும் என்ன ஆகும்? டக்குன்னு உங்க ஸ்கிரீன் சின்னதாகி your bandwidth is slow வரும். கீழே ரெட் கலர் சிம்பிள் காட்டும். உனக்கு கனெக்ஷன் இருக்குல்ல, இந்த ஆரோஸ் இது இருக்குல்ல, இந்த கனெக்ஷன் குட்டி இந்த 4 இருக்கே, அது என்ன ஆயிடும்? திடீர்னு மஞ்சள் கலர் ஆகும், இல்லைன்னா ரெட் கலர் ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு பேண்ட்வித் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்னது இது? ரைட். அமௌண்ட் ஆஃப் டேட்டா, பேண்ட்வித். நெக்ஸ்ட் ஹெட்டிங், பேண்ட்வித். அமௌண்ட் ஆஃப் டேட்டா that can be sent from one device to another. பிராட்பேண்ட் அப்படின்றது என்னது? பிராட் பேண்ட்வித். புரிஞ்சுதா? நிறைய டேட்டா அனுப்பும் அது. இப்போ 2004ல நெட்ஃபிளிக்ஸ் வந்து இன்டர்நெட் மூலியமா படத்தை கொடுத்தாங்க. ஆனா 2004ல உனக்கு பேண்ட்வித் ரொம்ப கம்மி. அப்ப என்ன ஆகும்? உனக்கு பஃபர் ஆகும், பிக்சல்ஸ்லாம் பாக்ஸா தெரியும். 2007ல நல்ல நெட்வொர்க் வந்துருச்சு. நம்ம ஊர்ல இல்ல, அமெரிக்கால. நம்ம ஊர்ல போன 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. நம்ம ஊருக்கு வரதுக்கு 10 வருஷம் ஆச்சு. 2016ல தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்? இன்டர்நெட்டை அந்த பஃபர் ஆகாம யூஸ் பண்ற அளவுக்கு வந்துச்சு நம்ம ஊர்ல. அது அமெரிக்கால 2007-8ல வந்துருச்சு. புரிஞ்சுதா? நம்ம ஊர்ல டவுன்லோட் பண்ணி படம் பார்க்குற டைம்ல
அவங்க வந்து ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணி படம் பார்த்துருந்தாங்க. நான் சொல்கிறேன் இப்போ ஃபியூச்சரில் நம்ம ஊரில் யாருமே டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. போடா ஸ்ட்ரீமிங்லேயே பார்க்கலாம், அதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிட்டுருவாங்க. நீ ஆப்பிள் ஃபோன்லாம் பார்த்துருக்கியா, ஜிபி ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் பாருங்க, ஜிபி கண்ணாப்பினான்னு இருக்கும். ஏன்னா ஆப்பிள் ஃபோன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டவுன்லோட்லாம் ரொம்ப பண்ணவே மாட்டான். ஆமாம், அதே மாதிரி அவனோட ஃபோனோட இதுவுமே இவ்வளோ தேவைப்படாது. அந்த ஓஎஸ்கே இவ்வளோலாம் தேவைப்படாது, கம்மியாக தான் ஓடிடுவாங்க. அவன் ஐடியாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், iOS-ஓட ஐடியாவே. நீ என்ன சொல்லுவ, 128 ஜிபின்னு அவன் சொல்லுவான், எனக்கு 32 ஜிபி தான். ஆனால் அவங்க அதை ஃபீலே பண்ண மாட்டான். அடுத்தது ரெசிலன்ஸ். வாட் இஸ் ரெசிலன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு. ரெக்கவர் பண்றது. ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதுல இருந்து எவ்வளவு ஸ்பீடா ரெக்கவர் பண்றதுன்றதா ரெசிலன்சி. ஸோ நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை படிக்கும்போது கண்டிப்பா நீ என்ன பண்ணணும், ரெசிலன்சி பத்தி படிக்கணும். எபிலிட்டி ஆஃப் யுவர் நெட்வொர்க் டு ரெக்கவர். அடுத்தது கனெக்ஷன். விஜய் டிவியில் ஒரு கேம் ஷோ கிடையாது. When two systems trying to communicate, you need what? Connection. அடுத்தது benefits of computer network. Benefits of computer network. ஒரு பேங்க்ல முன்னாடி எல்லாம் தனித்தனியா ஒரு பிரான்ச்சுக்கும் தனி லெட்ஜர் இருக்கும். இப்போ வந்து ஆஷா வந்து முகப்பேர்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கா, ஸ்ருதி வந்து டி நகர்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கா, ஆதித்யா வந்து போரூர்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கான் அப்படின்னா அந்தந்த பிரான்ச்ல மட்டும் தான் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். வேற எங்கேயும் அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஓகே, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல மட்டும் தான் ப்ராசஸ் நடக்கும், செக் எல்லாமே அங்கே தான் நடக்கும். இது ஜியாகிரபிக்கலா ரொம்பவே பிரச்சனையா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் ஆன்லைன்ல வந்துட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபைனல் கிளாஸ் துபாயில இருந்து அட்டன் பண்றாங்க, சிங்கப்பூர்ல இருந்து அட்டன் பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத்ல அட்டன் பண்றாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சு, ஜியாகிரபின்றது ஒரு விஷயமே இல்லை. இதுதான் நெட்வொர்க்கிங்கோட அட்வான்டேஜ். இப்போ ஆதித்யா வந்து மாயாவத்தில் அட்டன் பண்ணிருக்கான், மாதேஷ் வந்து ட்ரிச்சிலேருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா இல்லையா? ஸோ ஒமேகா கூட ஏதோ வெளியூர் தான் நினைக்கிறேன், கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல ஒரு ஊர்லேருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க கிளாஸஸ். இதுதான் நெட்வொர்க்கிங்கோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், ஸோ ரைட். ஸோ ஜியாகிரபிக்கலி ஈவன் தோ the things are separated, the common resources can be shared. It is fast, it is reliable, it is fast, it is reliable. இதெல்லாம் என்னது? அட்வான்டேஜ், பெனிஃபிட்ஸ்.